ஹாய் ஹலோ வணக்கம் காய்ஸ். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமானுக்காக இப்போ வந்து தைப்பூசம் வரப்போகுது. நம்ம தைப்பூசத்துக்கு எப்படி விரதம் இருக்கலாம், எந்த மாதிரி முறையில் விரதம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். அது இல்லாமல் இப்போ ஜனவரி 25லேருந்து ஆரம்பித்து பிப்ரவரி 1ஆம் தேதி தான் தைப்பூசம் வரப்போகுது. இந்த 7 நாள் நீங்கள் வந்து விரதம் இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முருகப்பெருமானுக்கு உங்களுக்கு நன்மை கொடுக்கக்கூடிய ஒன்று. அவருக்கு நீங்கள் வந்து நெய் தீபம் ஏற்றி வழிபட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. உங்கள் ப்ரெக்னன்சிக்காக நீங்கள் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க பார்த்தீங்களா, முருகப்பெருமானை நினச்சி அவரை வழிபட்டு அவருக்காக நீங்கள் வந்து அந்த விரதத்தை நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நினச்ச காரியம் கண்டிப்பாக கைக்கூடி வரும். இதுக்காக மட்டும் கிடையாது, நீங்கள் பர்சனலாக உங்களுக்கு ஏதாவது காரியம் நடக்காமல் இருக்குது, ரொம்ப நாளாக வந்து எனக்கு இது வந்து நடக்கவே மாட்டேங்குது, ரொம்ப நாள் நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களா, அந்த முருகப்பெருமானை நினச்சி நீங்கள் இந்த 7 நாள் விரதம் இருந்தீங்கன்னா விரதம் இருந்து அவருக்காக வீட்டில் விளக்கு போடுங்க. வெத்தலை 6 வெத்தலை வரிசையாக சுற்றி வச்சுட்டு அந்த வெத்தலையில் நெய் தீபம் ஏற்றணும். 6 தீபம் நீங்கள் சுற்றி ஏற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நடக்கும். அந்த 7 நாள் நீங்கள் விரதம் இருந்தீங்கன்னா நீங்கள் நினச்ச காரியம் கண்டிப்பாக நடக்கும். அது ஒவ்வொருத்தவங்க விரதம் வந்து அத்தனை நாளும் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஹாஸ்பிட்டல் மெடிசன்ஸ்லாம் எடுத்துருப்பீங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். அப்படி இருக்கிறவங்க நீங்கள் வந்து விரதம் வந்து சாப்பிடாமல் இருந்தால் தான் விரதம்னு கிடையாது. நம்ம சாப்பிட்டுக்கிட்டும் விரதம் வந்து இருக்கலாம். மனதார வந்து நான்வெஜ் எதுவும் சாப்பிடாம, அதாவது அசைவ உணவுகள் எடுத்துக்காமல் சைவ உணவுகளை எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து முருகப்பெருமானை மனசார நினச்சி 3 வேளையும் குறைந்த அளவில் சாப்பாடு, அதிக அளவு சாப்பாடு சாப்பிடாமல் குறைந்த அளவு சாப்பாடை சாப்பிட்டு விரதம் எடுக்கலாம். இந்த ஃபாலிக் ஸ்டடி இந்த மாதிரி ஒரு டேப்லெட்ஸ் வந்து எடுக்கிறவங்களாம் இருப்பீங்க, அவங்களாம் டேப்லெட் வந்து கண்டிப்பாக போட்டே ஆகணும். அது சாப்பிட்டதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து போடுற மாதிரி இருக்கும். அதனால் வந்து நார்மலாக வந்து அந்த மாதிரி விரதம் எடுத்துக்கலாம். மனதார முருகப்பெருமானை வந்து நினச்சி அவரை வேண்டி நீங்கள் இருக்கக்கூடியது விரதம். சாப்பிடாமல் இருக்கிறது மட்டும் விரதம் கிடையாது. மனதார அவரை நினச்சிக்கிட்டு நீங்கள் அந்த 7 நாள் இருக்குங்க பார்த்தீங்களா, அதுவே வந்து விரதம் தான். முருகப்பெருமான் எனக்கு சாப்பிடாமல் நீ விரதம் இருக்கணும்னு சொல்லி எப்பவுமே சொல்ல மாட்டார். வயிற்று பசியோடு நீ விரதம் இருக்கிறத விட வயிறார நீ சாப்பிட்டு திருப்தியை நீ வணங்கு, அது போதும் எனக்கு அப்படின்னு நினைக்கக்கூடியவர் தான் முருகப்பெருமான். அவருக்காக நீங்கள் வந்து விரதம் இருந்து நல்ல மாதிரி நீங்கள் வழிபடுங்க. விரதம் சாப்பிடாம இருக்கலாம், அதுவுமே நல்லது தான். உங்களால் முடியலைங்கிற பட்சத்தில் நீங்கள் 3 வேளையும் குறைந்த அளவில் சாப்பாடை சாப்பிட்டுட்டு அவருக்காக விரதம் இருங்க. ஒரு வேளை மட்டும் சாப்பிட, இல்லை காலையில் சாப்பிடாம இருந்து விரதம் இருக்கலாம். இல்லைனா ஆஃப்டர்நூன் மட்டும் நீங்கள் வந்து, அதாவது மத்தியானம் மட்டும் ஒரு வேளை சாப்பாடை எடுத்துக்காமல் இருக்கலாம். இல்லைனா மத்தியானம் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு வேளை சாப்பாடு, ஏதாவது அந்த 3 வேளை நீங்கள் சாப்பாட்டில் ஏதாவது ஒரு வேளை சாப்பாட்டை அந்த முருகப்பெருமானுக்காக நீங்கள் வந்து தியாகம் செஞ்சு விரதமாக இருந்து அவரை வந்து வழிபடணும். காலைல எழுந்திரிச்சி சாமி கும்பிடுங்க, மறுபடியும் ஈவினிங் வந்து அந்த விரதத்தை முடிச்சுக்கோங்க அந்த மாதிரி. அதுவும் தைப்பூசத்து அன்னைக்கு நீங்கள் வந்து ஒவ்வொருத்தவங்க எல்லா நாளும் விரதம் இருக்க முடியாது. தைப்பூசம் 1ஆம் தேதி, பிப்ரவரி 1ஆம் தேதி தைப்பூசம் அன்னைக்கு வந்து நீங்கள் விரதம் இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இத்தனை நாள் இந்த 7 நாள் விரதம் இருக்க முடியலனாலும் பரவாயில்ல, அந்த ஒரு நாள் நீங்கள் விரதம் இருந்து நீங்கள் முருகப்பெருமானை வணங்கி வழிபட்டீங்க அப்படின்னா நல்லதே நடக்கும். நீங்கள் நினைச்ச காரியம் கண்டிப்பாக கைகூடி வரும். ஓகேங்களா, கண்டிப்பாக நல்லதே நடக்கும். நீங்கள் கண்டிப்பாக வந்து முருகப்பெருமானை வேண்டி நீங்கள் எந்த காரியம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்காக வேண்டி வழிபடுங்க. கடவுள் முருகப்பெருமான் நீங்கள் வேண்டதை கண்டிப்பாக நடத்தி கொடுப்பாரு. ப்ரெக்னென்சிக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கவங்க மனசை வந்து தரளவற்றவே விட்டுறாதுங்க. மாத்திரை மருந்துகள்னு ஒரு பக்கம் இருந்தாலும் சொல்லப்போனால் அதை விட ஆயுர்வேதிக்காக நம்ம சைக்கிள்ஸ் மூலமாக வந்து ப்ராசஸ் மூலமாக வந்து நிறையவே வந்து இருக்குது. அதுவும் ட்ரை பண்ணுங்க. கடவுள் பக்திங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சொல்லப்போனால் கடவுள் பக்தி இருந்தால் போதும். கடவுள் வந்து அந்த நம்பிக்கை வச்சு அதில் விரதம் இருந்து கூட நிறைய பேருக்கு வந்து குழந்தை வரம் கிடச்சிருக்கு. அதில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி முருகனை வழிபட்டு அதில் நீங்கள் இது பண்ணி ஃபஸ்ட்டு அந்த வழிபாடை பண்ணி நீங்கள் வந்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பெஸ்ட்டு ரிசல்ட் கிடைக்கும். கைவிற்ற மாட்டார் முருகப்பெருமான். நினைத்ததை நடத்தி கொடுக்கும் கந்தன் கதிர்வேலன் முருகன் அவன் நீங்கள் நினைத்ததை நடத்தி கொடுப்பான். கண்டிப்பாக நீங்கள் நினச்ச காரியங்கள் வெற்றி பெறும். ஓகே காய்ஸ், இதே மாதிரி நம்மளோட சேனலை தொடர்ந்து பாருங்கள். யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்காக நான் போட்டுட்ருக்கேன். சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே காய்ஸ், டாட்டா, பை பை.